ஒரு இணக்கமான அரசுகளுக்கு இடையான நல்லுறவு, அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒண்ணு. ஆளுநர் அப்படின்றது வந்து நம்ம குறியீடா பேசுறோம். மத்திய அரசு புதிய அரசை எப்படி பாக்குதுன்ற கேள்வி இதுல இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுக்கு முன்னால் இந்த ஆளுநர்களில் மிக முக்கியமாக 2 குழப்பங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது அரசியல் சட்டத்தினுடைய முதல் பட்டியல் 1ல் தனிநபர்களை தனிநபர்களை எண்ணி கணக்கிடக்கூடிய அதிகாரங்கிறது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது. அது வந்து மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது. 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 105வது அமெண்ட்மெண்ட் படி ஓபிசியுடைய பட்டியலை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கிறது மாநில அரசுக்கு இருக்கிறதே தவிர சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரங்கிறது மாநில அரசு கிடையாது, ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. நீங்க இங்க என்ன பிரச்சனை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் திருப்பி கேட்டுட்டே இருக்கோம்னா, எஸ்சி கணக்கெடுப்புங்கிறது எல்லா சென்சஸ்லயுமே உண்டு. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எல்லா சென்சஸ்லயுமே உண்டு. ஆனால் முதல்ல வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது வந்து எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டு, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரியாரும் திமுகவும் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் 1951 வருது. அதுக்கு பிறகுதான் மாநில அரசுகள் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. ஆனால் சென்சஸ்ங்கிறது ஓபிசி சென்சஸ்ங்கிறது கிடையாது. 1931 தான் கடைசியாக கேஸ்ட் சென்சஸ் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்தது. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையே வந்து 1931 சென்சஸ் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நமக்கு கல்வி பணிகளில் வந்தது, அரசு பணி, ஒன்றிய அரசு பணிகள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் திமுக எம்பி வில்சன் தனிநபர் தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். என்னன்னா, இதை வந்து கன்கரண்ட் பட்டியலில் மாற்றணும், அதாவது சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கன்கரண்ட் பொதுப்பட்டியலில் மாற்றணும், மத்திய அரசு மட்டும் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அது இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழலில் தான் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அரசுங்கிறது கேஸ்ட் சர்வே கொண்டு வந்தாங்க. கேஸ்ட் சர்வே எடுக்கிறப்ப கோர்ட்டில் வந்து கேஸ் போறாங்க. கேஸ் சர்வே வந்து ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடாதுங்கிறப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு மாநில அரசு எடுக்கலாம், அதுக்கான அதிகாரம் இருக்கிறதுன்னு. ஆனால் அதற்கு பிறகு எடுத்ததற்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடுடைய விகிதங்களை மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேஸ் போறப்ப இல்ல, இடஒதுக்கீடுடைய விகிதங்களை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, பீகார்ல எடுத்திருக்கக்கூடிய சர்வே படி பாத்தீங்கன்னா ஓபிசி வந்து 63% இருக்காங்க, 63.14% இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான ரிசர்வேஷன் 30% தான். பொதுப்பட்டியலில் இருக்காங்க இல்லையா, பொது பிரிவினர் வந்து 15% தான் இருக்காங்க, 10% ரிசர்வேஷன். நீங்க இந்த இஷ்யூ, இந்த தலைப்போட ஏதாவது கண்டிப்பா இருக்கு. என்னன்னா 15% இருக்கக்கூடிய அந்த பொது பிரிவினருக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கப்படுவதோட நோக்கம்ங்கிறது, ஒரு சென்சஸ் எடுக்கப்படுவதோட நோக்கங்கிறது, இவங்க வந்து ஒரு குறிப்பா ஒரு வன்னியர் எடுத்துங்களேன், வன்னியர் வந்து மக்கள் தொகையில் இத்தனை சதவீதம் இருக்காங்க, ஆனா அவங்க கல்வி விளையாட்டுல அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இடஒதுக்கீட்டை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் இந்த சர்வேயோ சென்சஸோ பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து யூஸ்லெஸ் தான். அதனாலதான் வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் மட்டும் தான் பயனுள்ளதே தவிர மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வேங்கிறது சும்மா கணக்கெடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் கடந்த திமுக ஆட்சியில அவங்க மாநில அரசு எடுக்கலாம், ஒன்றிய அரசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பிஜேபி கவர்மெண்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அமைச்சர்களை மோடி ஒத்துக்கிட்டு இப்ப வந்து 2 பேஸா வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஜாதி கணக்கெடுக்கப்படலாம், செகண்ட் பேஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மாதத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே சென்சஸ் எடுக்க போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்சஸை வந்து ஒன்றிய அரசு எடுக்க போகுது. எடுத்ததுக்கு பிறகு ஒரு சர்வேயை வந்து மாநில அரசு எடுக்கும்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்சஸ் வந்து ஏதோ பிரதமர் அலுவலகத்தில் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ரெண்டையுமே எடுக்க போறது தமிழ்நாடு ஊழியர்கள். அந்த இடம் அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப சென்சஸ் எடுக்கிறாங்க, இவங்க ஏன் சர்வே எடுக்க போறாங்க, கோர்ட் எந்த டேட்டாவை எடுத்துக்க போகுது, இதெல்லாம் வேற. அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா இந்த இணக்கப்பாட எப்படி புரிஞ்சுக்க, ஆளுநர் புதிய அது ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க வந்து சென்சஸ் தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமானது, ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் தான். அதுவே எடுத்தது நீங்க எதுக்கு சர்வே எடுக்க போறீங்க, சர்வேங்கிறது நீங்க சாம்பிள் தான். அது ஒரு குழப்பம். ரெண்டாவது ஒரு குழப்பம் இந்த ஆளுநர் உரையில் என்னன்னா, அறநிலையத்துறை பற்றி சொல்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த போறோங்கிறாங்க. என்ன கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க? அறநிலையத்துறையே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை எழக்கூடிய ஒரு சூழல்ல அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கிறப்ப கட்டமைப்பு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போறோங்கிறது ஒண்ணு. இன்னொன்று அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் உரையில இந்த கோயில்களுக்கு சொந்தமான அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வருவாய், இதெல்லாமே அதோடைய புனிதமான நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்பதை அரசு வந்து உறுதி செய்யும் அப்படிங்கிறாங்க. எந்த புனிதமான நோக்கங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்ப ஏற்கனவே அறநிலையத்துறையில பள்ளிகள் கல்லூரிகள் நடத்தப்படுறது, அதற்கு எதிராகவும் கேஸ் இருக்குது. இப்ப அறநிலையத்துறையே வேணாம், அரசு வந்து அதுல இருந்து வெளியேறணும்னு சொல்லக்கூடியவங்க இன்னொன்று சொல்லக்கூடியது என்ன, அறநிலையத்துறை வந்து கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த புனிதமான நோக்கங்கிறது கல்வி நிறுவனங்கள் இல்லாம வெறுமனே கோயில் பராமரிப்புக்கு மட்டுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. சோ அந்த இடம்லாம் நீங்க இவங்க பாஜகவுக்கு ஒத்திசைவா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வரீங்களா? இல்ல, கிளாரிட்டி இல்ல. இந்த மாதிரியான ஆளுநரை தயாரிச்சதுல எந்த விதமான கிளாரிட்டியும் இல்ல. ஏன் ஆளுநர் வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட இருக்காருன்னு, ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடக்குது அரசியல்? அதுதான் இப்ப இந்த ஆளுநர் உரையில வந்து
நீங்க விஜய், விசில் புரட்சி, வேலு நாச்சியார், எம்ஜிஆர் இந்த 4 வாரத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அரசுடைய ஆளுநர் உரை தான் இது. கூடுதலா ஒன்றும் பெருசா இவங்க ஒன்றும் சொல்லல. இவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒன்றும் பெருசா பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து பெரியார், அம்பேத்கர் பேரே வந்து படிக்காத ஒரு ஆளுநர் எல்லாத்தையுமே படிக்கிறார். ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாவற்றையுமே படிக்கிறார். இப்ப ஆர்.என். ரவி வந்து பிஜேபினால வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர்னா இவர் வந்து மாவோயிஸ்ட் பார்ட்டியை நியமிச்சாங்க. இவரும் பிஜேபினால நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுநர் தான். இதே ஆளுநர் கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் பதவியேற்கிறப்ப முதல் கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்றாரு. அவங்க வந்தே மாதரம் பாடலை அந்த சர்ச்சைக்குரிய பகுதிகளை நீக்கிட்டு, காங்கிரஸ் ஸ்டாண்டை தான் நீக்கிட்டு அதை மட்டும் பாடுறாங்க. அதை இவர் கண்டிக்கிறார். ஆனா இங்க வந்து வந்தே மாதரம் பாடல் வந்து பாடப்படல. இப்ப என்னன்னா வந்து 2 பக்கம் சமரசம் பண்ணாங்க. ஒண்ணு வந்து வந்தே மாதரம் பாடல் பாடப்படல அப்படிங்கறது ஆளுநர் மாளிகை ஒத்துக்குது. 2 தடவை தேசிய கீதம் பாடுறாங்க. இதைத்தான் வந்து போன சட்டமன்றத்தில் போன திமுக அரசின் போது ஆளுநர் ஆர்.என். என்ன சொன்னா, முதல்லையும் தேசிய கீதம் பாடணும், 2வது தேசிய கீதம் பாடணும். எதுக்காக பண்ண ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் புரோட்டோகால் அப்படிங்கிறது நிகழ்ச்சி, ஒரு அரசு நிகழ்ச்சியில முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும், முடிகிறப்ப வந்து தேசிய கீதம் நீக்கு போக்கா நடந்துக்கிறாங்கன்றீங்களா? இந்த அரசு ஓரளவு நீக்கு போக்கா இருந்துக்கிறாங்க. ஆமா. இப்ப ஏன் இந்த கேள்வி வருகிறதுனா, கடந்த காலத்துல வந்து தாவேகா தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுக இப்ப நீங்க இந்த இஷ்யூ பாஜக வந்து திமுக இருக்கிறப்பெல்லாம் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறது. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது எஸ்ஐஆர் பத்தி விஜய் வீடியோ பரப்பி என்ன பண்ணார்னா, இது வந்து திமுக வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னார். தொகுதி மறுவரை பத்தி தொகுதி மறுவரைக்காக திமுக போராட்டம் நடத்துறப்ப அருண்ராஜ் ஐயாரஸ் ஒரு வீடியோ என்ன போட்டார்னா, இது வந்து எதிர்கட்சிகள்லாம் வச்சு திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாஜக ஒரு நாடகம் போடுது, பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவை கொண்டு வந்து தோற்கடிக்க போறாங்க. அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் கூட்டிட்டு வந்து 12 ஆண்டுகள்ல முதன்முறையா மசோதாவை தோற்கடிக்கிற அளவுக்கு ஒரு நாடகம் போடுறாங்க. அப்ப இப்ப ஆளுநர் இவ்வளவு இணக்கமா இருக்காருன்னா அதே கேள்வி வந்து எல்லாருக்கும் என்ன காரணம் சுகுணாதேவர்? இப்ப இவங்க காங்கிரஸ் எல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க, அமைச்சரவைக்குள்ளேயே இருக்கிறாங்க, கூட்டணி எல்லாம் உறுதிப்படுத்தியாச்சு, விசிகா உள்ளுக்கு இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் இருந்த பிறகும் என்ன ஏன் அந்த சாஃப்ட் அப்ரோச்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன இப்ப பிஜேபி பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்னா, பிஜேபி இதுவரைக்கும் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கவே இல்லை. அது என்னன்னா முதல்ல ரசிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜக என்னென்ன செய்ய நினைத்ததோ அதெல்லாம் கிட்டத்தட்ட விஜய் பண்ணிட்டார். திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு. இப்ப திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்ப பாஜக எவ்வளவோ ரொம்ப நாளா என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு நினைச்சோ அது அவங்களால செய்ய முடியல, விஜய் பண்ணிட்டாங்க. அப்ப கொஞ்ச நாளைக்கு இதை ரசிச்சு விட்டு அடுத்து வந்து நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சுருக்கமா ரசிச்சு பாக்குறாங்களா? அவருடைய கற்பனைங்க அதெல்லாம். அதாவது வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அன்லெஸ் அவங்கள ப்ரோவோக் பண்ணி அவங்கள தேவையில்லாம இன்சல்ட் பண்ணா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ கவர்னர் ரவி வந்து வாக் அவுட் பண்ணி போறாரு ஒரு சம்பவத்தில். அப்போ அமைச்சரா இருக்கிற பொன்முடி அப்படின்றாரு. இதெல்லாம் நம்ம டிவியில பார்த்தோம் இல்லையில. அப்போ இதெல்லாம் ஈகோவை டச் பண்ணல, தனி மனித இது மாதிரிலாம் பண்ணல. விஜயை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப மரியாதை கொடுக்கிறாரு அந்த அதிகாரத்துக்கு, அந்த பதவிகளுக்கு. அவங்களை இன்சல்ட் பண்ண அது என்னங்க, அது சட்டமன்றத்தில் ஒரு கவர்னர் ஆட்சியின் தலைவர் அவரு. 1000 நீங்க என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹெட். அவரை வந்து பயா அப்படின்னு ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் பேசுறா, அது ஒளிப்பதில்லை. அதெல்லாம் வந்து கவர்னருடைய மனசை மாத்த தெய்வமா இல்ல. நீங்க என்னன்னா வினை எதிர்வினை மாதிரி அதுக்கு முன்பே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் மதிவாணன். ஏதோ இதற்கு பிறகுதான் அவர் பேசினா அதுக்கு டிக்னிஃபைடா எதிர்ப்பு தெரிவிக்கலாம், விவாதத்துக்குரியது. இப்படி ஏதோ தேர்ட் ரேட் மாதிரி பேசினா இதெல்லாம் அவங்களுக்கு மனசுல வந்து இருக்காதா? பர்சனல் காயப்பட்ட அதனால தான் அவர் பண்ணாரு.